வாங்க உறவுகளே, இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பொரியல் எப்படின்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டேன். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு வதக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ போடுறேன் பாருங்கள். பூண்டு தட்டி போட்டேங்க. பூண்டு தட்டி போட்டுட்டு மறுபடியும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா அலசிட்டு அதை போட்டு கிளறணும். ஃபுல்லாகிடுச்சு 2 கிளறிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், தேவையான அளவு மஞ்சப்பொடி. யாரும் மஞ்சப்பொடி போடுவாங்க சில பேர், நான் போடுவேன் மஞ்சப்பொடி. அதனால் நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கல் உப்பு போட்டு யூஸ் பண்ணுறேன். கல் உப்பு போட்டுருங்க. இப்போ நான் கொள்ளு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன், வறுத்து வேக வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து அதில் போட்டு, ஏன்னா வெறும் வாழைத்தண்டு சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் வாழைத்தண்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாழைத்தண்டு போட்டு வந்து கொள்ளு போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுட்டேன். கிளறி வச்சாச்சு. கொள்ளு போட்டு இப்போ வந்து கொள்ளு பிடிக்காதவங்க காராமணி போட்டுக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் தேங்காய்லாம் போட மாட்டேன், விருப்பம் இருந்தால் தேங்காய் போடலாம். கொள்ளு போடலாம், தேங்காய் போட மாட்டேன். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க, எல்லாம் நல்லது தான் உடம்புக்கு.